உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனித மாற்கு நற்செய்தியாளரின் விழாவை கொண்டாடுகிறது. இந்த நற்செய்தியாளரின் விழாவாகிய இன்று நமது நற்செய்தி அறிவிப்பு கடமையை பற்றி சிறிது சிந்திக்க அழைப்பு விடுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் நற்செய்தி அறிவிப்பின் இரு எதிர்கோணங்களை எடுத்தியம்பி நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கட்டளையிடுகிறார். நற்செய்தி அறிவிப்பின் அடையாளங்களையும் ஆண்டவர் பட்டியலிடுகிறார். அவற்றில் முகாமியான ஒன்று உடல் நலமற்றோரை குணமாக்குவது, நோயுற்றோருக்காக பரிந்து மன்றாடி அவர்களை நலம் பெற செய்வது ஒரு நற்செய்தி அறிவிப்பு உத்தி. அதே வேளையிலே முதல் வாசகத்தின்படி சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் எனும் செய்தியின் வழியாக பேதுரு துன்பத்தின் வழியாகவும் நாம் நற்செய்தி அறிவிக்க முடியும் என ஊக்குவிக்கிறார். எனவே நோயுற்றோருக்காக மன்றாடுவதோடு அவர்கள் நலம் பெற இயலாவிட்டால் துன்பத்தை பொறுத்து கொள்வதன் வழியாக சான்று பகரும் வாய்ப்பினை அவர்கள் பெறுகின்றனர் எனும் செய்தியையும் நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். இதை இன்றைய நாளிலே ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இன்று உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சான்று பகர்கிறோமா? எங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் எத்தனை? அந்த வாழ்வியல் அனுபவங்களை ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைத்து மற்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாழவும் வாழ்வு பெறவும் நான் என்ன செய்கிறேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கிற காலம் இந்த பாஸ்கா காலம். இதை உணர்ந்தவர்களாக உயிர்த்த கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே அவருக்கு சான்று பகரவும் சாட்சிகளாக திகழவும் இதோ புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன்.